ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். அது அது கேட்டுக்கலாமா? சொல்லுங்கள் சார். சார் 13/2/2025 அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. தேனி ஜெயம் நீதிபதி ஆசியம் எடுத்துட்டு கொடுத்துருக்கேன். அதில் சார் சார் அதுக்கப்புறம் அவர் மறைச்சு வச்சுக்கிட்டு சட்டவிரோதமா செயல்படுறாருன்னு சொல்லி 15/2/2026 உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரிட்டனு 4/3/2026 நான் உங்ககிட்ட கொடுத்த புகார் மனுவை அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்த புகார் மனுவுக்கு அவர் எனக்கு ரிட்டர்ன் போட்டிருக்காரு 4/3/2026 ரிட்டர்ன் போட்டு அதுல நான் கொடுத்த புகார் மனு 13/2/2026 ஆனா அவர் 13/1/2026 போட்டு தப்பா போட்டு கொடுத்துருக்காரு. நான் ஆல்ரெடி இது புகார் மனு கொடுத்துட்டேன் சார். சரிங்க சார். இப்போ நான் உங்ககிட்ட தான் சார் கொடுத்துருக்கோம். 15/2/2026 அவர்கிட்ட 13/2/2026 கொடுத்த 2 நாள்ல 15/2/2026 உங்ககிட்ட கொடுத்துருக்கு. ஓகே. நீங்க சிசிடி கேமரா பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் திரும்பவும் நீங்க நடவடிக்கை எடுக்காதனால இந்த மாதிரி சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்காரு சார். இப்ப திரும்பவும் இதுக்கு புகார் மனு கொடுக்கணுமா நானு? அதாவது ஆக்ஷன் உடனே டக் டக் எடுக்க மாட்டாங்க சார். இது ப்ராக்ரசிவா தான் நடக்கும் சார். ஒவ்வொரு ப்ராசஸா தான் சார் நடக்கும். இல்ல சார், நீங்க 15 கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கறது உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கடைசியா முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவாங்க. இல்ல சார், இது தொடர்ந்து நடக்குது இல்ல? அதான் நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க, தாராளமா கொடுங்க சார். இல்ல சார், அது எப்படி ஃபாலோ அப் ஆயிரும். இது இப்ப எலெக்ஷன் இது போயிட்டு இருக்குங்க சார். சரி. இது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எஸ்பி பண்றாங்க, இந்த மாதிரி கலெக்டர் பண்றாங்க, இந்த மாதிரி நீதிமன்றம் பண்றாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து திமுக ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தானே இந்த மாதிரி பண்றீங்க. இது தேர்தல். அப்ப நான் தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி நீதித்துறை பண்றாங்க, இந்த மாதிரி நிப்பாட்டி வைங்க தேர்தல் இதை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா தேர்தல் ஆணையத்திட்ட. நீங்க கம்ப்ளைண்ட் இங்க கொடுங்க சார். இப்போ நீங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க. நீங்க பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் சார். இந்த மாதிரி நீதித்துறை பண்றாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா இப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க இழுத்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்களா? இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? அப்ப மீண்டும் திமுக தானே ஆட்சிக்கு வரும். அரசு துறை நீதித்துறை பண்ற தப்பு யார் சார் தட்டி கேட்க முடியும்? இது அப்பதானே சார் மக்களுக்கு போய் ஒரு நல்ல ஆட்சியா கொண்டு வந்து முடியும். நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஹலோ 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 சார், வேணுமணிக்கே இந்த மாதிரி சட்டவிரோதம் பண்ணாதீங்க சார். தேர்தல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்க சார் நான் உங்க மேல. மக்களுக்கு தெரியப்படுத்துறது அதுதான் சார் ஜனநாயகம். நீங்க இந்த மாதிரி பண்றது சட்டவிரோதம்